இவரை நம்பிதானே இந்த ஊருக்கு நான் வந்தேன், நீங்கெல்லாம் நின்று தானே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க. இந்த 2 பிள்ளைகளை நான் எப்படி வளர்ப்பேன்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருக்கு எது எப்போ நடக்குன்னு தெரியாது. அதனால தான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளையை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீர்களோ எனக்கு தெரியல. அழிவுள்ளது ஆகிய இது இந்த நாட்களில் அழியாமையை கொஞ்சம் கொஞ்சமாக அழியாமையை நாம் தரித்து கொள்ளுகிற போது அழியாத ஒரு இடத்துல நாம் போய் சேர்வதற்கு அது நாம் ஏற்றதாக இருக்கும். அல்லேலூயா. ஒரே ஒரு சரணம். திவ்ய குணங்கள் நாடி ஜெபித்தேன், தூய வாழ்க்கையின் தேவை அதுவே. சொல்லுங்க பார்க்கலாம். திவ்ய குணங்கள் நாடி ஜெபித்தேன், தூய வாழ்க்கையின் தேவை அதுவே. தேவ சேனையிலே பாடு சகித்திடவே. எல்லாரும் சேர்ந்து வாய் தந்து சொல்லுங்க, தாரும் பொறுமை பலன் தம்மாவி. எனக்கு தாங்கப்பா, பொறுமையை தாங்க, எனக்கு பலன் தாங்க, எனக்கு சகிப்புத்தன்மையை தாங்க. எல்லாரும் ஒருமனப்படும், எல்லாரும் ஒருமனப்படும். திவ்ய குணங்கள் நாடி ஜெபித்தேன், தூய வாழ்க்கையின் தேவை அதுவே. திவ்ய குணங்கள் நாடி ஜெபித்தேன், தூய வாழ்க்கையின் தேவை அதுவே. தேவ சேனையிலே பாடு சகித்திடவே. தாரும் பொறுமை பலன் தம்மாவியினால், தாரும் பொறுமை பலன் தம்மாவியினால். மகிமை மேல் உற்சாகமா கரங்களை தட்டி ஆமென். கைந்தேடுவேன், மறுரூபமாவேன், மனம் அதிலே மகிழ்ந்திடவே. தரிசிக்கவே பரன்முகமே, மகிழ்ந்திடவே. தரிசிக்கவே பரன்முகமே. மகிமை மேல் மகிமை அடைந்திடுவேன், மறுரூபமாவேன், மனம் அதிலே மகிழ்ந்திடவே. தரிசிக்கவே பரன்முகமே, மகிழ்ந்திடவே. தரிசிக்கவே பரன்முகமே. இந்த துதியின் ஆராதனையில் ஆண்டவர் பிரியப்பட்டார். அது நமக்கு பிரயோஜனமாக இருந்ததோ இல்லையோ, ஒருவேளை ஒரு சில பேர் கடமைக்காக கூட நின்றுருக்கலாம், ஒருவேளை ஒரு சில பேர் சிந்தனைகளை வேற எங்கே கூட விட்டுருக்கலாம். சர்ச்சில் தான் இருக்கிறது போல இருந்தாலும் கூட சிந்தனைகள் வேறு பக்கமாக கூட போயிருக்கலாம். ஆனால் நம்புறேன், ஒரு சில பேர் உண்மையாய் ஆராதித்தார்களே, ஒரு சில பேர் உள்ள